நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அல்லது ரீல்ஸ் அதிகமாக போடக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்னா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்க ரீல்ஸ் போடுறது மூலமா 15,000 வரைக்கும் பரிசு வெல்ல முடியும். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? மத்திய அரசு டிஜிட்டல் இந்தியா தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறத ஒட்டி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அதாவது ரீல்ஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இது எதனால அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா மாறிய பிறகு எது மாதிரியான தாக்கங்களும் மாற்றங்களும் ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையிலையும் சமூகத்திலையும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் டிகேட் ஆஃப் டிஜிட்டல் இந்தியா ரீல்ஸ் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றாங்க. அதாவது டிஜிட்டல் இந்தியாவின் ஒரு தசாப்தம் அப்படிங்கிற பெயர்ல தான் இந்த போட்டி அப்படிங்கிறது நடத்தப்படுது. ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு இறுதி நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல என்னென்ன விஷயங்களுக்காக நீங்க ரீல்ஸ் போடலாம் அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா மூலமாக, அதாவது இது யூபிஐயா இருக்கலாம், பேடிஎம்மா இருக்கலாம், இல்ல டிஜி லாக் இருக்கலாம், உமாங் ஆப்பா இருக்கலாம். எந்த மாதிரியான ஆப்போ இல்ல செயலியோ உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சமூகத்திலையும் மாற்றத்தை ஏற்படுத்தினதா நீங்க உணர்ந்தீங்க அப்படிங்கறத படைப்பாற்றலோடு உங்களோட தனித்திறமையை வெளிப்படுத்தி ஒரு நிமிட வீடியோவா நீங்க இதை அனுப்புனீங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்களுக்கு முதல் பரிசாக 15,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, 2015 தொடங்கப்பட்ட டிஜிட்டல் இந்தியா திட்டம் 10 ஆண்டுகளை கடந்திருக்கிறதுனால இந்த திட்டத்துல 85 பேருக்கு பரிசு வழங்க போகிறதா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் mygov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்கே டிகேட் ஆஃப் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் எண்ணோ இல்லைனா மெயில் ஐடியோ கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பற்றின வீடியோவை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு நிமிட கண்டென்ட்டாக அதில் அப்லோட் பண்ணணும். மறந்துடாதீங்க, கண்டென்ட்டோட அந்த குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால MP4 ஃபார்மெட்டில் தான் அதை அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த இதில் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களில் சிறந்த படைப்பாளிகளோட படைப்பு அப்படிங்கிறது மூலமா அவங்களுடைய முகம் அடுத்து வரக்கூடிய டிஜிட்டல் இந்தியாவினுடைய விளம்பரத்திற்கான ஒரு முகமா மாற்றம் செய்யப்படலாம் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாகிருக்கு. மொத்தமா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது முதல் 10 பேருக்கு தலா 15,000 ரூபாய் வழங்கப்படும். அடுத்ததா 25 பேருக்கு தலா 10,000 ரூபாயும் 50 பேருக்கு தலா 5,000 ரூபாயும் வழங்கப்படும். ஸோ உங்ககிட்ட திறமையான கண்டென்ட் இருக்கு, அதை அழகா வெளிப்படுத்த முடியுங்கிற படைப்பாற்றல் இருக்கு அப்படின்னா நீங்க நிச்சயமா ஆகஸ்ட் 1க்குள்ள இதுக்கான வீடியோவை அப்லோட் பண்ணி செலக்ட் ஆகிறீங்களா அப்படிங்கிறத பாருங்க.